ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து விசஸ் இங்கிலாந்து மேட்சோட ரிவ்யூ தான். வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து வந்து ஃபஸ்ட்டு இந்த மேட்ச் ஸ்ரீலங்காவில் நடக்குது. நியூசிலாந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணினதுமே பேட்டிங் தான் ஃபஸ்ட்டு, சேசிங் வேணாம், பேட்டிங் ஃபஸ்ட்டுன்ட்டாங்க. பரவாயில்ல, நல்ல மூவ் தான். பேட்டிங்கும் சூப்பராக ஆடினாங்க. பவர் பிளேயில் 54 ரன் வந்துச்சு. டீம் சஃபர்ட்டும் ஆலனும் தரமான பேட்டிங் தான். உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு 35 ரன்னும் ஆலன் ஒரு 29 ரன்னும் நல்ல பார்ட்னர்ஷிப்பில் போனாங்க. பவர் பிளேலே 54 ரன் அடித்தாங்க. அடுத்த 6வது ஓவர்லேருந்து தான் விக்கெட் போக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக 6வது ஓவர் முடிஞ்சு 7வது ஓவர் ஆரம்பிக்கும் போது விக்கெட் ஆரம்பிச்சிருச்சு. 7வது ஓவரில் ஒரு 10 ரன் அடித்தாலும் விக்கெட் விழுந்துருச்சு. அடுத்த 8வது ஓவரில் ஒரு விக்கெட்டுன்னு ஓப்பனர் 2 பேருமே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வரிசைக்காக வந்து பார்த்திங்கன்னா 10 ஓவருக்கு 2 விக்கெட்டில் 84 ரன்ஸ் இருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து எவ்ரி 10 ரன் 15 ரன்ஸ்குள்ளேயே விக்கெட் விழுந்துச்சு. ஆனால் பவுண்டரிஸும் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதனால் ஸ்கோர் போயிட்டே தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ஒரு 180 வரும்னு எதிர்பார்த்தது 159 நியூசிலாந்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து பவுலிங்கும் உண்மையிலே தரமாக போட்டாங்க. வில் ஜாக்லாம் வேறு லெவல் பவுலிங்கு. மேட்சுக்கு மேட்ச் ஏதாவது பண்ணிடுறாரு. ஒன்று பேட்டிங்கில் பண்ணிடுறாரு, ஒன்று பவுலிங்கு எல்லாத்துலேயும் மாஸ் பண்ணிடுறாரு. ஆதி ட்ரெஸ்ஸும் நல்ல பவுலிங் தான், 2 விக்கெட் எடுத்தாப்புல. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ரியான் அகமது வந்தார், ஸ்பின்னரு. அவர் வந்து சும்மா அரைக்குடி காக்குலியை போடுறாரு, விக்கெட் கிடைக்குது. 2 விக்கெட் எடுத்துட்டார் அவர். சூப்பர். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா தரமான பவுலிங் தான். அவருமே தரமான பவுலிங்கு எடுத்து ஆளுக்கு 2 விக்கெட்டும் லியாம் ஒரு விக்கெட்டும் எடுத்துட்டாங்க. எல்லாருமே ஒரு டீசெண்டான பவுலிங்கை போட்டு 159ங்கிறது ஒரு டீசெண்டான டோட்டலு. இங்கிலாந்து வந்து ஒரு ஈஸியாக சேஸ் பண்ணுற மாதிரியான டோட்டல் தான் இது. ஆனால் மேட்ச் கையிலேருந்து நியூசிலாந்து எப்படி விட்டாங்கங்கிறத இதுக்கப்புறம் பேசுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து சேஸுக்கு வந்தாங்க. 160 எடுக்கணும்ப்பா, டீசெண்டாக ஆடினா ஜெயிக்கலாம். ஓப்பனர் 2 பேரும் கிளம்பியாச்சு. 2 ரன்னு டக்குன்னு கிளம்பியாச்சு. ஃபிலிப் சால்ட்டு பட்லரு போயிட்டாங்க. 2 ஓவருக்குள்ளே 2 விக்கெட் விழுந்துருச்சு. அவ்வளோதான் மேட்சுங்கிற மாதிரி இருக்கும்போது ஹாரி ப்ரூக் வந்தார். வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேமை எடுத்துகிட்டு போனார். ஹாரி ப்ரூக்கு, ஜேக்கப் பெத்தல் எல்லாருமே ஒரு டீசெண்டான ஆட்டம் தான் ஆடினாங்க. பார்த்தீங்கன்னா 47 ரன்னுக்கு 2 விக்கெட் பவர் பிளே முடியுது. பவர் பிளே முடியும் போது 47க்கு 2 விக்கெட்டு. 10 ஓவர் முடியும் போது 64க்கு 4 விக்கெட்டு. இதிலே தெரிஞ்சிடும் 64க்கு 4 விக்கெட்டு. இப்போ பெத்தலும் காலி ஆகிட்டாப்புல, ஹாரி ப்ரூக்கும் போயிட்டாப்புல. ஹாரி ப்ரூக்கும் நல்லா அடித்து ஆடணும்னு இறங்கினார். கனெக்ட் ஆகலை, சரியாக அவுட் ஆகிட்டு போயிட்டார் ஸ்ட்ரைட்டில். வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் விழுந்துச்சு. 64. நியூசிலாந்து ஆன் டாப், எப்படியா ஜெயிச்சிருவாங்க, செமி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரி, அதே மாதிரி தான் மேட்சும் போச்சு. அடுத்த 15 ஓவருக்கு 5 விக்கெட் ஆயிடுச்சு. 101 ரன் தான். இப்போ நியூசிலாந்து கம்பல்சரி வின். 60 ரன் எப்படி அடிக்க முடியும் 5 ஓவருக்கு? 59 ரன்னு 5 ஓவருக்கு எப்படி அடிக்க முடியும்? நியூசிலாந்து பவுலர் சூப்பராக பந்து போட்டாங்க எல்லாரும். கென் பிலிப்ஸ்லாம் பில்டிங் தரமாக பண்ணிட்டார். ஒரு கேட்ச் எடுத்தார் பார்க்கணும், வேற லெவல் அவர். உண்மையிலே சரியான மேட்ச் தான். பெத்தல்லாம் ஒரு கேட்ச் எடுத்தார் கென் பிலிப்ஸ். சூப்பரான மூவு, நல்ல கேட்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓவருக்கு 59 ரன். இந்த இடத்துல கேப்டன் சான்னர் வந்து இந்த இடத்துல 5 ஓவருக்கு 59 ரன். இந்த இடத்துல வந்து சான்னர் ஒரு பெரிய மிஸ்டேக்கை பண்ணிட்டார். பார்த்தீங்கன்னா 16வது ஓவர் இசவுதிக்கு கொடுத்தாரு. 13 ரன் போயிடுச்சு. அங்கேயே ஸ்பின்னருக்கு அடி வாங்குதுங்கிற ஒரு லைட்டாக தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு ரச்சின் ரவீந்திராவுக்கு 17வது ஓவர் கொடுத்தாரு. 3 ரன்னில் கட்டுப்படுத்திட்டாரு. ஓகே, அப்போ இன்னும் ஸ்பின்னர் ட்ரை பண்ணலாம்னு நினச்சாரு. ஏன்னா அப்படி பார்க்கும்போது 3 ஓவருக்கு 42 43 ரன்னுக்கிட்ட அடிக்க வேண்டிடுச்சு. சரி, ஸ்பின்னர்லேயே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கென் பிலிப்ஸ்கிட்ட கொடுத்தாரு. கென் பிலிப்ஸு நல்ல ரிதமில் இருக்கார், நீங்கள் எதாவது பண்ணுவாருன்னு நினச்சி கொடுத்துட்டாரு. அவர் ஒரு பார்ட் டைம் போடுறாரு. அவரை போய் டெப்த் ஓவரில் கொடுத்தா என்ன ஆகும்? பிரித்து கலட்டி காயில் கொடுத்துட்டாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 22 ரன் அவர் ஓவரில். தரமான பேட்டிங்கு. ரியா வந்தாப்புல வந்து அடி பிரின்னு பிரிச்சுட்டாப்புல. இவர் அடிக்கிறத பார்த்துட்டு வில் ஜாக்கு, ஆஹா இவனே இந்த அடி அடிக்கிறான், நம்மளும் உள்ளே இறங்கி பொழப்போண்டான்ட்டு சைட் பவுண்டரி, ரொம்ப லாங் பவுண்டரி கரெக்டாக அந்த ஓவரில் ஆடுறதுல அதை கணக்கு பண்ணி தான் ஓவர் கொடுத்தாங்க. அதுலேயே அசால்ட்டாக வெளியே 6 அடிக்கிறாரு போட்டு. தரமான பேட்டிங் தான் வில் ஜாக்கும் ரியா அகமதும். அப்புறம் 2 ஓவர் ஆயிடுச்சு. 2 ஓவர் தான் இருக்குது. 20 ரன்னுக்கிட்ட அடிக்க வேண்டியது, 21 ரன்னுக்கிட்ட. அந்த நேரத்தில்யாவது லாக்கி ஃபெர்குசனுக்கும் மேட் கென்ட்ரிக்காவது ஓவர் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் ஓப்பனிங் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனான ஜாஸ் பட்லரையும் ஃபிலிப் சால்ட்டையும் எடுத்தாங்க. மேட் கென்ட்ரிக்கும் லாரி ஃபெர்குசனும் பிளான் பண்ணி. அதே மாதிரி இவங்களுக்கு இந்த ஓவர் கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கல. அப்போ 19 ஓவரையும் தலைவர் வாங்கிட்டு வர்றாரு சான்னர். சும்மாவே டீ ஆத்துற மாதிரி ஆத்தாரு பந்தை.
தூக்கி போட்டார். அவங்க ரெடியாக இந்த பக்கம் தான் அடிக்க போகிறேன், அந்த பக்கம் தான் அடிக்க போகிறேன்னு அவன் ரெடியாக இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஓவரோட லாஸ்ட் ஓவரில் வில்ஜாக் ஒரு 6 போட்டு மொத்தமாக சமாதி கட்டிட்டாரு. லாஸ்ட் ஓவருக்கு 5 ரன் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன 3 பால்ல அடித்து முடிச்சிட்டாங்க. அப்போ போய் மேக் கண்ட்ரி கொடுத்து என்ன ஆக போகுது? முன்னாடியே நம்மக்கிட்ட நல்ல பவுலர் இருந்து பவுலருக்கு போகாமல் சும்மா பார்ட் டைம் ஸ்பின்னரு ஆல்ரவுண்டராக போயிட்டு இருந்தீங்கன்னா டெப்த் ஓவரில் என்ன ஆகுறது? இதே வேலை தான் சூரியகுமார் அதை சவுத் ஆப்பிரிக்காவில் பண்ணார். சிவம் டுபைக்கு 2 ஓவர் 30 ரன்னுக்கு மேலே போச்சு. ஸ்கோர் எங்கேயோ போச்சு, சேஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டோம். பவுலர் அடி வாங்குறனாலும் பவுலர் 1 ஓவர் அடிப்பான், அடுத்த ஓவர் எப்படியா கட்டுப்படுத்துறதுக்கு பிளான் இருக்கும். 1 ஓவரே 10 ரன்னு போயிடுச்சு, நீ வேற ஆள் வான்ட்டான், அவன் 15-20 ரன்னு கொடுக்குறான். அப்புறம் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு மேட்ச்சில் ஜென் பிலிப்ஸ் பேட்டிங் நல்லா பண்ணியிருக்காரு, ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருக்காரு, பவுலிங்கும் முதல்ல நல்லா தான் போட்டிருந்தாரு. மேன் ஆஃப் த மேட்சை விட அவர் தான் இன்னைக்கு வாங்குற மாதிரி இருந்துச்சு. அவர் ஓவர் அடிச்சுட்டு வெல்ஜாக் வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த கட்டத்தில் நியூசிலாந்து ஒரு கேப்டன்சியில் பெரிய தப்பு பண்ணிட்டாரு சாண்டர். அதனால தான் மேட்சை தோத்தாங்க. கையில் இருக்கிற மேட்சை தோத்துருக்காங்க. சரியா? இங்கிலாந்து வந்து கேம் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் கொண்டு வந்து ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு டேலண்டடாக இருக்காங்க. என்னென்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பெரிய டீம்லாம் கிடையாது. கொலாப்ஸ் ஆனால் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிற டீம் தான். ஆனால் அந்த டீமு டாப் ஆர்டர்லேருந்து கொலாப்ஸ் பண்ணி கொண்டு போய் கரெக்டாக ஃபினிஷிங் வரைக்கும் கொலாப்ஸ் பண்ணிடணும். பாதி தூரம் கொலாப்ஸ் பண்ணி அந்த டீமை கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது பாதி தூரத்தில் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா அவங்க நம்மளை கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஆனாங்க. 2 மேட்ச் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பாகிஸ்தான் அகைன்ஸ்டாக ஹாரி ப்ரூக்கை தூக்காம விட்டது பெரிய தப்பு. மற்ற எல்லாருமே அடிக்கிற ஹாரி ப்ரூக் மட்டும் அடிச்சு டீமை ஜெயிக்க வச்சிட்டாரு. இன்னைக்கு ஸ்கோர் கார்டை பாருங்களேன். எல்லாரும் 20, 19, 25, 30 இப்படிதான். எல்லாரும் ஆளுக்கு 20 ரன்னு கடைசி டாப் ஆர்டர் தாண்டி மற்ற எல்லாரும் அந்த ரன்னை அடிச்சு கொடுத்து டீமை கொண்டு போய் ஜெயிக்க வச்சிட்டாங்க. உண்மையிலே இங்கிலாந்து தரமான டீம் தான், சூப்பராக ஆடிட்டாங்க. அவங்களுடைய எவ்வளோ பெரிய ப்ரெஷர் சுச்சுவேஷன்லேயும் நல்லா பேட்டிங் ஆடுறாங்க. வில்ஜாக் வந்து தரமான பேட்டிங் ஆல்ரவுண்டராக வந்துட்டார். சூப்பர், ரொம்ப சந்தோஷம். செமிஃபைனல் போயிட்டாங்க. நியூசிலாந்து பக்கம் வருவோம். நியூசிலாந்து வந்து வாழ்வா சாவா கதையில் தான் இருக்காங்க. நியூசிலாந்து வந்து இன்றைக்கி பாகிஸ்தான் வந்து ஒரு நல்ல 2 ரேட்டில் ஜெயிச்சிட்டாங்கன்னா நியூசிலாந்து பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். ஏன்னா பாகிஸ்தானில் அடுத்த மேட்ச் நம்ம எப்படி உள்ளே வர போகிறோங்கிற மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை நியூசிலாந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.